Hi students, last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜனுடைய பொசிஷன் பார்த்தோம். பீரியாடிக் டேபிளில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். அந்த பொசிஷன் எப்படி கொடுத்தாங்கங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எப்படிலாம் எது கூடலாம் ரெசம்பலன்ஸ், அது எப்படிலாம் இது கூடலாம் ஒத்து போகுது அப்படின்னா அல்கலி மெட்டல் கூடயும் ஒத்து போகுது, அதே போல் ஹாலஜன்ஸ் கூடயும் ஒத்து போகுது. ஸோ அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 வர்றதுனால நம்ம எங்கே அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா குரூப் 1லேயே அதை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம். சரி, அது கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணிட்டு வரலாமா? ஸோ இப்போ நம்ம எப்படி அல்கலி மெட்டலுக்குள்ளலாம் ஒத்து போகுது அப்படின்னா அல்கலி மெட்டல் யூனிபாசிட்டிவ் அயானா உருவாகிற மாதிரி நம்ம ஹைட்ரஜனும் என்ன செய்யுது அப்படின்னா யூனிபாசிட்டிவ் அயானா மாறுது. சரி, அதே போல் இந்த அல்கலி மெட்டல்ஸ் ஹாலஜன்ஸ் கூட சேர்ந்து உங்களுக்கு NaX, அதே போல் ஆக்சிஜன் கூட சேர்ந்து Na2O இந்த மாதிரி ஃபார்ம் உருவாக்குற மாதிரி, பெராக்சைடு கூட சேர்ந்து ஃபார்ம் வரும், இந்த மாதிரிலாம் உருவாக்குது இல்லையா? இதே போல் ஹைட்ரஜனும் உருவாக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் உங்களுடைய அல்கலி மெட்டல்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இவங்களும் என்ன ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. சரியா? அப்போ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது இந்த அல்கலி மெட்டலோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்படியே ஒத்து போகுது. எது கூட அப்படின்னா ஹைட்ரஜன் கூட. சரி, எப்படி ஹாலஜன்ஸ் கூட எப்படி இது ப்ராப்பர்ட்டிஸ் ஒத்து போகுதுன்னு கேட்பீங்க. ஸோ இப்போ ஹாலஜன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் அது வாங்கிக்கிட்டேன்னு வச்சிங்களேன். இப்போ ஹைட்ரஜன் 1s1 இருக்கும். இப்போ இது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்ட அப்படின்னா அது என்ன கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடும்? நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அது அட்டைன் பண்ணிடும். ஸோ அப்போ அங்கே அது எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது. அதே போல் தான் ஹாலஜனும். இப்போ ஹாலஜன் இருக்குன்னு வச்சிங்களேன், இப்போ ஃப்ளூரின் இருக்குன்னு வச்சிங்க. இப்போ ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரானை கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் என்ன செஞ்சிடும்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அப்போ அதுவும் எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது, இதுவும் எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது. ஸோ அப்போது ஹாலஜன் மாதிரி சிமிலராக இருக்குது ஒன்று. சரியா? செகண்ட், அயானைசேஷன் எனர்ஜி பொழுது இதோடைய அயானைசேஷன் எனர்ஜியும் இங்கே நம்ம அல்கலி மெட்டலோட அயானைசேஷன் எனர்ஜி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த நம்ம ஹைட்ரஜனோட அயானைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா 1314 இருக்கு இல்லையா? பட் இதுங்களோட ரேஞ்ச் கம்மி. இது ரொம்ப கம்பேர் பண்ணும்பொழுது இதுங்களோட ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஹாலஜன்ஸ் கூட அயானைசேஷன் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்க்குறீங்க ஹாலஜனுடைய அயானைசேஷன் எனர்ஜி. ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாம் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ அயானைசேஷன் எனர்ஜியோட ஒத்து போகுது. எதில் அப்படின்னா ஹாலஜன்ஸ் கூட நம்ம ஹைட்ரஜன் ஒத்து போகுது. தேர்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ளூரின்லாம் எழுதும்போது அது கேஸ், அப்போ F2 அப்படி தான் எழுதுவீங்க, Cl2, அப்புறம் Br2 இந்த மாதிரி தான் எழுதுவீங்க. அதே போல் ஹைட்ரஜன் நம்ம எப்படி தான் எழுதுவோம் அப்படின்னா H2 அப்படி தான் எழுதுறீங்க இல்லையா? ஸோ அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா ஹாலஜன்ஸ் கூட ஒத்து போகுதா? டயட்டாமிக்காக இருக்குது. ஃபோர்த்தாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா எப்படி ஹாலஜன்ஸ் மற்றது கூட சேர்ந்து ஹாலைடை ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஹைட்ரஜன் மற்றவங்க கூட சேர்ந்து என்னது உருவாகக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னா ஹைட்ரைடாக ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ ஹாலஜன் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு என்ன மாறும்? ஹாலைடாக மாறும். அதே போல் சோடியத்து கூட ஹைட்ரஜன் சேரும்பொழுது ஹைட்ரைடாக மாறும். அதுவும் ஒரு எலக்ட்ரான் அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் அது வாங்கிக்கும். ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுமே, அதாவது ஹாலஜன்ஸ்குள்ள ப்ராப்பர்ட்டிஸுமே நம்மளுக்கு ஹைட்ரஜனுக்கு இருக்குது. அதே போல் நம்மளுடைய அல்கலி மெட்டலுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம ஹைட்ரஜனுக்கு இருக்குது. பட் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இதுக்கும் +1 ஹைட்ரஜனுக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது, அல்கலி மெட்டலுக்கும் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால இது எங்கே வச்சுருக்காங்க? குரூப் 1ல் வச்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம செகண்ட் வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அது என்ன ஐசோடோப்? ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன்லாம் படிச்சிருப்பீங்க. ஐசோடோப்னா என்னப்பா? இப்போது ஐசோடோப் அப்படிங்கிறது சேம் மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ ஹைட்ரஜன்லாம் சேமாக இருக்குது, அட்டாமிக் நம்பர் சேமே, பட் மாஸ் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன? ஐசோடோப். ஞாபகம் இருக்கா? ரீகால் பண்ணிக்கிட்டியா? சரி, இப்போ ஐசோடோப்னா என்ன? சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் தான் அதுக்கு பேர் ஐசோடோப். ஸோ அப்போது ஹைட்ரஜனுக்கும் வேறு வேறு ஐசோடோப்ஸ் இருக்குது, வெர்ஷன் இருக்குது. சரி, என்னென்ன ஐசோடோப் இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 3 ஐசோடோப் இருக்குது. புரோட்டியம், டியூட்ரியம், அடுத்தது டிரிட்டியம். ஸோ இந்த புரோட்டியம் எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படிங்க ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இப்போ இது புரோட்டியம், இது டியூட்ரியம், இது டிரிட்டியம். ஸோ இந்த புரோட்டியம் பார்த்தீங்கன்னா இது மூணுத்துக்குமே அட்டாமிக் நம்பர் சிமிலராக இருக்கும், மாஸ் நம்பர் மட்டும் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ புரோட்டியத்தை H1 இது குறிக்கலாம், டினோட் பண்ணலாம். அதர்வைஸ் வெறும் ஹெச்ன்னு கூட நம்ம புரோட்டியத்தை குறிக்கலாம். டியூட்ரியத்தை எப்படி குறிப்பாங்கன்னா H1 அப்படின்னு குறிக்கலாம். அதர்வைஸ் டி. டிரிடியம் இருக்குல்லம்மா, இது எப்படி நீங்கள் டினோட் பண்ணணும் அப்படின்னா H1 மேலே 3 ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். கீழே இருக்கிறது அப்படியே அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் 1 2 3ன்னு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இது அதர்வைஸ் டி அப்படிங்கிறத லெட்டரால் டினோட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு அவைலபிள் ஆகிறது பார்த்தீங்கன்னா புரோட்டியம் அதிகமாகவே நம்மளுக்கு அவைலபிள். மற்ற ஐசோடோப்பை கம்பேர் பண்ணும்பொழுது இதுதான் அதிகமாக கிடைக்கிது. ஸோ 99
99.985% வந்து கிடைக்குது. ஒன் வேர்டில் வரும், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியாப்பா, இதுதான் அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்குது. அதே போல் இதில் என்ன கிடையாது அப்படின்னா நியூட்ரானே கிடையாது. ஸோ இப்போ இது ஸ்ட்ரக்சர் இங்கே போட்டு காட்டியிருக்காங்க. இது புரோட்டியம், இது டியூட்டியம், இது டிரிடியம். இப்போ புரோட்டியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா புரோட்டான் இருக்கும், இதில் எலக்ட்ரான் இருக்கும். இதுவே டியூட்ரியத்தில் ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் இருக்கும். இதில் வந்து அடுத்த நியூட்ரானோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். இதை விட கம்பேர் பண்ணும்போது 2 அதிகமாகிடுச்சு. சரி, 1 2 2 நியூட்ரான் இருக்கும், ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ இப்போ இங்கே ஒரு புரோட்டான் தான், அங்கே அத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும். சரிங்களா, ஆனால் எது மட்டும் தான் வேரி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் மட்டும். சரிங்களா, இங்கே எலக்ட்ரானே கிடையாது. எதில்? புரோட்டியத்தில். டியூட்டியத்தில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, டிரிடியத்தில் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அப்போது நம்பர் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். சரிப்பா, இப்போ அடுத்து நம்ம புரோட்டியம் தான் அதிகமாக கிடைக்கிது அட்மாஸ்பியரில் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி, இப்போ அடுத்து நம்ம டியூட்ரியம் பார்ப்போம். டியூட்ரியம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா டியூட்ரியத்தை அதர்வைஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெவி ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. இது 1 மார்க்கில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் புரோட்டியத்தில் என்ன கிடையாதுப்பா? நியூட்ரான் கிடையாது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூட்ரியத்தில் என்ன உண்டு? நியூட்ரான் உண்டு. டியூட்ரியத்தில் நியூட்ரான் இருக்கும், ஒரே ஒரு நியூட்ரான் இருக்கும். இப்போ இந்த டியூட்ரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது அதர்வைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெவி ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அபண்டன் ஆகுதுன்னா 0.015% தான் அபண்டன் ஆகுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 6000 ஹைட்ரஜன் வந்து வச்சுங்களேன், அதில் ஒரே ஒரு வந்து ஹைட்ரஜன் வந்து டியூட்ரியமாக இருக்கும். சரிங்களா, ஸோ அப்படி தான் உங்களுக்கு அவைலபிலிட்டியே இருக்கும். 6000ல் 1 தான் வந்து இந்த டியூட்ரியமே நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து தேர்ட் ஐசோடோப் வந்து டிரிடியம். இந்த டிரிடியம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பாக இருக்கும். ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்னா ரேஸ் வந்து எமிட் பண்ணக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப ட்ரேஸராக கிடைக்கக்கூடியது. இப்போ 10⁻18 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்ததுன்னா அதில் வந்துட்டு 1 தான் வந்து எது இருக்குன்னா இந்த டிரிடியம் இருக்கும். இந்த டிரிடியம் பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். சரி, இது வந்து இது அதை விட கம்பேர் பண்ணுறது நியூட்ரானோட எண்ணிக்கை இங்கே அதிகமாகும். பட் இது ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். இது 1 மேலே வரும், நோட் பண்ணிக்கோங்க. எது வந்து ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, அதே போல் இந்த ஐசோடோப்லாம் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது? நேச்சுரலாக பார்க்கும்போது எப்படிலாம் கிடைக்கிது அப்படின்னா இது ஆல்ரெடி டைஅட்டாமிக்னு உங்களுக்கு தெரியும். ஹைட்ரஜன் இஸ் த டைஅட்டாமிக். அப்போது இது கூட சேர்ந்து தான் கிடைக்கணும். ஸோ இப்போ ஹைட்ரஜனோட ஹைட்ரஜன் கூட சேர்ந்து H2 கிடைக்கலாம், இல்லை HDயாக கிடைக்கலாம், இல்லை D2 கிடைக்கலாம், இல்லை HTயாக கிடைக்கலாம், இந்த மாதிரி T2 கிடைக்கலாம், இல்லை DTயாக கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நேச்சுரலாக அவைலபிள் ஆகுது. நம்மளுடைய ஹைட்ரஜன் வந்து அவைலபிள் ஆகுது. நம்ம மோஸ்ட்லி இந்த H2 தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அவைலபிள் ஆகுது. சரிப்பா, உங்களுக்கு 1 or 2ல் வந்து இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மேலே இருக்கிறது புரோட்டியம், இது டியூட்ரியம், இது டிரிடியம். ஸோ இந்த இது அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோடைய அட்டாமிக் மாஸ் பார்க்குறீங்க. இப்போ ஹைட்ரஜனை வந்துட்டு இப்போ சிம்பிள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியாங்க. இதை வந்து புரோட்டியத்தை ஹெச்னு சொல்லணும், டியூட்ரியத்தை டி அப்படின்னு சொல்லணும், டிரிடியத்தை டி அப்படின்னு சொல்லணும். இதோட அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு 1.008. ஸோ இதை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாமிக் மாஸ் வந்து டிஃபர் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து நியூட்ரானே கிடையாது. இதில் வந்து ஜஸ்ட்டு புரோட்டான் வச்சு தான். எலக்ட்ரானுக்கு வந்து வெயிட் அந்த மாஸுங்கிறது ரொம்ப கம்மி. சரி, அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா அதில் இருக்க புரோட்டான் நியூட்ரான் வச்சு தான் மாஸே நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்குது. பட் இதில் ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரான் வரும். அப்போ அந்த மாஸுங்கிறது அதிகமாகும். இதை விட கம்பேர் பண்ணும்பொழுது இதை விட இது 2 நியூட்ரான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இதை விட இதோடைய அந்த அட்டாமிக் மாஸுங்கிறது அதிகமாக இருக்குது. இதில் 1, இதில் 2, இதில் 3 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா இதில் வர நியூட்ரானோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது. பட் இங்கே நியூட்ரானே இல்லை. இதில் ஒரு நியூட்ரான், இதில் 2 நியூட்ரான் இருக்குது. சரி, அப்போ அந்த அட்டாமிக் மாஸுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எலக்ட்ரான் வந்து ரொம்ப வெயிட் லெஸ் மாஸ் இருக்குது. ஸோ அப்போ மோஸ்ட்லி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரானை டிபெண்ட் பண்ணி தான் அட்டாமிக் மாஸே இருக்குது. சரி, இப்போ அடுத்து நம்ம பார்த்தோன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு புரோட்டியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு புரோட்டான் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். டியூட்ரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்குது. அதே போல் டிரிடியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குது. அதை தான் இப்படி உங்களுக்கு போட்டு காட்டியிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து பார்க்குறது ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் புரோட்டியம் அண்ட் டியூட்ரியம் ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது. டிரிடியம் எப்படி இருக்குன்னா ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய
டி ஹாஃப் அப்படிங்கிறது ஹாஃப் லைஃப் பீரியடை குறிக்கிறது. இதோடைய ஹாஃபாக வந்து டிஸ்இன்டகிரேட் மீனிங் சிதைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதைதறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகும்னா 12.3 இயர்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ஒன் வேர்டில் பார்த்துக்குங்க. அடுத்து மாலிகுலர் ஹைட்ரஜன். மாலிகுல்னா என்ன? ரெண்டாக கிடைக்கிறது. ஸோ இப்போ இந்த ஹெச் வந்து H2ஆக இருக்குது, டி வந்து D2, இது வந்து T2 அப்படிங்கிறத மாலிகுல் ஃபார்மில் சொல்கிறாங்க ஹைட்ரஜன். அபண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கேயே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ ஹைட்ரஜன் இந்த ப்ரோட்டியம் தான் அதிகமாக கிடைக்குதுன்னு சொன்னோம். அதே போல் டியூட்ரியம் வந்துட்டு 0.015% தான் கிடைக்குது. இதுவே நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன் 6000 ஹைட்ரஜனா அதில் ஒரு ஹைட்ரஜன் தான் இது இருக்குன்னு சொன்னேன். அதே போல் இது பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁻16. சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இது அந்த டிரிடியம் வந்துட்டு அவைலபிள் ஆகுது, ரொம்ப கம்மியாக தான் அவைலபிள் ஆகுது. இவ்வளோ அமௌண்ட்டு தான் இது அவைலபிள் ஆகுது. 10⁻⁻16 அப்படிங்கிற அமௌண்ட் தான் இது அவைலபிள் ஆகுது. இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அட்டாமிக் மாஸ், இங்கே பார்க்கறது மாலிகுலர் மாஸ். அப்போது அட்டாமிக் மாஸ்னால் மாலிகுலா 2 இல்லையா? இப்போ இதை விட இன்னொரு டைம் அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாஸ் கிடச்சிடும். 1.008 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 2.016 கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் டபுளாக இருக்கும். அட்டாமிக் மாஸோட மாலிகுலர் மாஸ் டபுளாக இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது 13.96 ஹைட்ரஜன் அந்த புரோட்டியத்துக்கு. ஸோ அப்படியே போக போக இந்த டிரிடியத்துக்கு என்ன செய்ததுன்னா அதிகமாகுது. பாய்லிங் பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிரிடியத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 நியூக்ளியை இன் எ மாலிகுல். இப்போ இது ஒரு மாலிகுல்னு வச்சுங்க. இப்போ இதில் இருக்க நியூக்ளியஸ்க்கும் இந்த நியூக்ளியஸ்க்குலாம் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பிகோமீட்டரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒன்றா தான் இருக்கும், அது வந்து வேரி ஆகாது. ஏன்னா இதில் வந்துட்டு சைஸ் ஒன்றும் டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய சைஸ்லாம் டிஃபர் ஆகுது, ரெண்டுமே ஹைட்ரஜன் ஆட்டம் தான். ஸோ அப்போது உங்களுக்கு அந்த நியூக்ளியர் டிஸ்டன்ஸுங்கிறது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸுங்கிறது சேமாக தான் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னால் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுங்க. எவ்வளோ தான் ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த கேஸை நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா லிக்விடாக மாற்ற முடியாது. ஸோ அதை தான் நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம புரோட்டியத்துக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் 33.19 அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்னு இருக்குன்னு வச்சுங்க. அந்த டெம்பரேச்சர் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி அந்த கேஸ் என்ன செய்ய முடியாது, நீங்கள் லிக்விடாக மாற்ற முடியாது. ஸோ அதுதான் நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க. அடுத்து என்தால்பி ஆஃப் டிசோசியேஷன், அதாவது பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த பாண்டை பிரேக்கப் பண்ண தேவைப்படுற எனர்ஜி இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம இங்கே என்தால்பி ஆஃப் டிசோசியேஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிரிடியத்துக்கு தான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆர்த்தோ அண்டு பேரா ஹைட்ரஜன். அதாவது இப்போ ஹைட்ரஜனுக்கு 2 ஐசோமெரிக் ஃபார்ம் இருக்கும். ஐசோமெர்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அந்த மாலிகுலர் ஃபார்மில் வந்து சேமாக இருக்கும், பட் அரேஞ்ச்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதான் ஐசோமர். சேம் மாலிகுலர் ஃபார்மில் டிஃப்ரெண்ட்டு ஸ்ட்ரக்சர். சரி, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ மாவு அரைச்சி போடுவீங்க. மாவு அரைச்சி போடுறோம் அப்படின்னா இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைச்சி போடுறோம்னு வச்சுக்கோங்கப்பா. அந்த மாவு நம்ம கட்டியாக ஊற்றினா அது என்ன கிடைக்கும், இட்லியே கிடைக்கும். அது கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி நம்மளுக்கு கிடச்சுன்னா தோசை கிடைக்கும். ஸோ அதுதான் சிம்பிளாக ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? உனக்கு எக்ஸாம்பிளுக்காக அது சொன்னேன், நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அப்போ சேம் மாலிகுலர் ஃபார்ம்லாம், மாவுங்கிறது சேம் மாலிகுலர் ஃபார்ம்லாம், பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். இட்லியாகவும் எடுத்துக்கிறீங்க, அது தோசையாகவும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லையா. ஸோ அதுதான் நம்ம ஐசோமர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் கிடைக்கிறத சொல்கிறோம். சேம் மாலிகுலர் ஃபார்ம்லாம் அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஐசோமர். இப்போ ஹைட்ரஜனுக்கு 2 விதமான ஐசோமர் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆர்த்தோ, அனதர் ஒன் இஸ் பேரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தில் இருக்க நியூக்ளியஸ், சரிங்களா, நான் நியூக்ளியஸ் உள்ளே சொல்லிட்டு இருக்கேன், ஆட்டத்தோட நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்பின் ஆகும். ஸ்பின்னா ரொட்டேட் ஆகுது, கிளாக் வைஸாவோ ஆன்டி கிளாக் வைஸோ ஏதோ ஒரு டைரக்ஷனில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ ரொட்டேட் ஆகிறப்போ அந்த ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜனோட சேர்ந்து மாலிகுலாக வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இது 2 சேர்ந்து மாலிகுலாக வருது. இப்போ இங்கே வேணால் பார்த்தீங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸில் நம்மளுக்கு இப்போ ஹைட்ரஜனில் புரோட்டான் மட்டும்தான் இருக்குது. ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆனிச்சு. இந்த ஹைட்ரஜனுக்கு புரோட்டானும் இந்த ஹைட்ரஜனோட சேம் டைரக்ஷன் ரொட்டேட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்த்தோ. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் ரொட்டேட் ஆனால் அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா பேரா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். சரிப்பா? அப்போ அடுத்து ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஹைட்ரஜன் வந்துட்டு பார்க்கும் பொழுது ரூம் டெம்பரேச்சரில் பார்க்கும் பொழுது 75% வந்து ஆர்த்தோ தான் நம்மளுக்கு கிடைக்கும். 25% தான் வந்து நம்மளுக்கு பேரா ஃபார்மில் இருக்கும். சரி, ரூம் டெம்பரேச்சர் ஆர்டினரி ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 75% ஆர்த்தோவுக்கு தான் பாசிபிலிட்டி, 25% தான் உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா பேராவுக்கு பாசிபிலிட்டி உண்டு.
இப்போ பொதுவாகவே வந்து ஆர்த்தோ எப்போவுமே மோர் ஸ்டேபிளாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போதுனா பேராவை கம்பேர் பண்ணும்போது. அதே போல் கன்வர்ஷனாக மாற்றுறது. இப்போ ஒரு ஐசோமரை இப்போ ஆர்த்தோ பேராவோ இல்லை பேராவை ஆர்த்தோ இந்த மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். சரி, ஆனால் டெம்பரேச்சரை நம்ம குறைக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பேரா ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? டெம்பரேச்சர் லோயர் பண்ணும்பொழுது பேரா ஹைட்ரஜன் வரதுக்கு ஃபேவர் உண்டு, பாசிபிலிட்டி உண்டு. அதே போல் நம்ம பேராவை என்ன செய்யலாம், ஆர்த்தோவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம மெத்தட்லாம் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எவ்வளோ ஹீட்டிங் கொடுக்குறாங்க, எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி செய்கிறோம். ஹீட்டிங் வந்து 800 டிகிரி செல்சியஸில் கொடுத்து பேராமேக்னெட்டிக் மாலிகூல்ஸை அதில் ஆட் பண்ணுறது. அதாவது O2, NO2 இந்த மாதிரி ஆட் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய பேரா வந்து ஆர்த்தோவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது என்ன பேராமேக்னெட்டிக் மாலிகூல்? அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அதான் பேராமேக்னெட்டிக் மாலிகூல்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிகூல்ஸோ, அப்படி இல்லைன்னா நேசட் அட்டாமிக் ஹைட்ரஜனா பாண்ட் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிங்கிளாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி அப்போ நியூவாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அதை வந்து மற்றதோட சேர்ந்து ப்ராடக்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதை வச்சு. சரியா? அப்போ இந்த மாதிரி தனியாக இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நேசன்ட் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நேசன்ட் தனியாக இருந்துச்சுன்னா அதுதான் நேசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவி நிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய பேராவை நீங்கள் ஆர்த்தோவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே இப்போ இன்னொரு இது என்னென்னா பேரா ஃபார்ம் வந்து ஆர்த்தோவை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கேட்டலிட்டிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் செய்யலாம். கேட்டலிட்டிக் அப்படின்னா கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். என்னென்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம்? பிளாட்டினம், அயன் இந்த மாதிரி கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி கூட பேரா ஃபார்மை நீங்கள் என்ன கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ப்பா, ஆர்த்தோ ஃபார்மை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எலக்ட்ரிக் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறீங்க, அதில் என்னவும் ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பேராமேக்னெட்டிக் மாலிகுலான O2, NO2 இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நேசட் ஆர் அட்டாமிக் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி கூட ஆர்த்தோவை நீங்கள் பேராவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்த்தோ அண்ட் பேரா இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ரெண்டுத்துலையுமே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேரியாக சிமிலராக தான் இருக்கும். பட் எது மட்டும் மாறும் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். சரிங்களா? ஸோ இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேராவுக்கு வந்து 13.83 கெல்வின். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோவுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட இதுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? 13.95 கெல்வின் இருக்கும். பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேராவுக்கு வந்து 20.26 கெல்வின். பட் ஆர்த்தோவுக்கு வந்து 20.39 கெல்வின் இருக்குது. இது வந்துட்டு ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா இங்கே நியூக்ளியர் ஸ்பின் ஆகிறது வந்துட்டு பேராவில் வந்துட்டு நியூக்ளியர் ஸ்பின் ஆகிறது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுறதுனால இதோடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேரா ஹைட்ரஜனில் 0வாக இருக்கும். சரிங்களா? இங்கேயே உனக்கு தெரியும். ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுறதுனால இந்த பேரா ஹைட்ரஜனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட்டு 0. பட் ஆர்த்தோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுறதுனால இதோடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ ஹைட்ரஜனுக்கு வந்து ட்வைஸாக இருக்கும். ஒரு புரோட்டானுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் மாதிரி இதுக்கு ட்வைஸாக இருக்கும்.